மாற்றம் தந்த மக்களுக்கு முன்னேற்றத்தை தரவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஏமாற்றத்தையாவது தராமல் தாவேக அரசு ஆட்சி நடத்துமா என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துறைகள் தொடர்பான கேள்விகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்களை தவிர மற்ற அமைச்சர்கள் பதிலளிப்பதாக விமர்சித்த அவர், இதுதான் தமிழகத்தின் தற்போதைய தலைப்புச் செய்தியாக இருப்பதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை குறித்து உரிய விளக்கங்களை அளிக்க வேண்டும் என்றும், பேச்சை விட செயல்பாடுதான் முக்கியம் என்றும் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். தினமும் ஒரு தீர்மானம், தினமும் ஒரு நாடகம் என விமர்சித்த அவர், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பல திட்டங்கள் முந்தைய ஆட்சியின் திட்டங்களே என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதிய அரசின் வேளாண்மை மற்றும் நிதிநிலை அறிக்கையில் பல நல்ல அம்சங்கள் உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் பங்கேற்ற அவர், நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 543 தொடர வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற தீர்மானங்கள் வரவேற்கத்தக்கவை என்றார். மேலும் பெண்களுக்கு தங்கும் வீடு கட்டுவதற்கான நிதி உயர்வு, மீனவர்களுக்கான உதவித்தொகை உள்ளிட்ட பட்ஜெட் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கவை என்றும் தெரிவித்தார். அதே நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், தடையில்லா மின்சாரம் வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். பேருந்தில் பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் நடத்துனர் பீடி புகைத்ததாக கூறப்படும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் பணிமனையில் இருந்து தருமபுரி வழியாக கிருஷ்ணகிரி செல்லும் அரசு பேருந்தில் நடத்துனர் ஜெயபிரகாஷ் பேருந்துக்குள்ளேயே அமர்ந்து பீடி புகைத்ததாக கூறப்படுகிறது. இதனை பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை உள்ள நிலையில் பேருந்துக்குள் நடத்துனரை புகைப்பிடித்ததாக வெளியாகியுள்ள இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலி பட்டா வழங்கி 87 பேரிடம் பணம் மோசடி செய்ததாக கூறப்படும் சர்வேயர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். பண்ருட்டி அடுத்த காடாம்புலியூர் ராஜகணபதி நகரில் வசிக்கும் 80க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பட்டா பெற்றுத் தருவதாக கூறி நில அளவையாளரை பணியாற்றிய குணசேகரன் என்பவர் பலரிடம் 30,000 முதல் 50,000 வரை பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் வழங்கப்பட்ட பட்டா போலியானது என தெரிய வந்ததாகவும், பணத்தை திருப்பி கேட்ட பொழுது காவல்துறையை வைத்து மிரட்டுவதாகவும் குணசேகரன் உள்ளிட்டோர் மீது பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு கல்லூரி பேராசிரியர்களின் பதவி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகை கோரிய போராட்டம் 9வது நாளாக தொடர்கிறது. பேராசிரியர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் உள்ள 7 அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று நிலுவைத் தொகையையும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட புதிய விதிமுறைகளை திரும்ப பெற வேண்டும், முன்தேதியிட்டு பதவி உயர்வு வழங்குவதுடன் அதற்குரிய நிலுவை ஊதியத்தையும் உடனடியாக வழங்க வேண்டும் என பேராசிரியர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பேராசிரியர்களின் போராட்டத்திற்கு பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்த நிலையிலும் இன்று மாணவர்களும் போராட்டத்தில் பங்கேற்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாகூர் அடுத்த அரங்கனூர்பேட் பகுதியில் குடிநீர் குழாயில் சோப்பு திரவம் கலந்து நுரையுடன் தண்ணீர் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று பிற்பகல் குடிநீர் குழாயில் இருந்து நுரையுடன் தண்ணீர் வெளியேறியதை பார்த்த பெண் ஒருவர் அந்த நீரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து குடிநீர் வழங்கல் பிரிவு ஊழியர்கள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அருகில் இருந்த சிறிய சோப்பு தயாரிப்பு மையத்தின் குழாயில் இருந்து சோப்பு திரவம் குடிநீர் குழாய்கள் கலந்தது தெரிய வந்தது. உடனடியாக அந்த குழாய் அகற்றப்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பிலான 328 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜஸ்தானை சேர்ந்த 2 உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். முள்ளோடை ஸ்ரீராம் நகர் பகுதியில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சோதனை நடத்தியுள்ளனர். அப்பொழுது ஒரு வீட்டில் மூட்டை மூட்டையாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஹான்ஸ், கூலி, விமல், பாக்கு உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
விசாரணையில் பெங்களூரில் இருந்து புகையிலை பொருட்கள் கொண்டு வந்து பாகூர், காட்டுக்குப்பம், கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பெட்டி கடைகளுக்கு விற்பனை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் இருந்து ரூபாய் 3 லட்சம் ரொக்கம், கார், மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பின்னர் மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி நல்லவாடு மீனவ கிராமத்தில் கப்பல் நிறுவன ஊழியர் வீட்டில் 45 பவுன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரொக்கம் திருட்டு போனது சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லவாடு தெற்கு வீதியைச் சேர்ந்த விஜயேந்திரன், முகுந்தவாதி தம்பதியினரின் வசித்து வருகின்றனர். விஜயேந்திரன் மும்பையில் உள்ள கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சம்பவத்தன்று முகுந்தவாதி உறவினருடன் கோவில் திருவிழாவுக்கு சென்றுள்ளார். செல்போன் சார்ஜர் எடுக்க உறவினர் வீட்டிற்கு சென்று கதவை பூட்டாமல் சென்றதாக கூறப்படுகிறது. திருவிழா முடிந்து வீடு திரும்பிய பொழுது கதவு மற்றும் பீரோ திறந்து கிடந்ததுடன் வளையல், செயின், ஆரம் உள்ளிட்ட 45 பவுன் நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் ரொக்கம் காணாமல் போனது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தவளக்குப்பம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு 400 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதனையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஆடி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு நடைபெறுகிறது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து தொடங்கி வைக்க உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. இதில் சட்டம் ஒழுங்கு போலீசார் 300 பேரும், போக்குவரத்து போலீசார் 100 பேரும் பணியில் ஈடுபட முடிவு செய்யப்பட்டது. மேலும் வீராம்பட்டினம் செல்லும் வாகனங்கள் ஒரு வழி பாதையில் அனுமதிக்கப்படும் என்றும், திரும்பி வரும் வாகனங்கள் சின்ன வீராம்பட்டினம் வழியாக செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பக்தர்கள் அதிக அளவில் வர உள்ளதால் பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து போலீசாருக்கு ஒத்துழைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.